ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். அதுக்கும் காரணம் ரீசன் சொல்கிறேன். இன்ஸ்டா பற்றி அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலான்றதை சொல்கிறேன். இல்லைனா அதுக்கு எப்படி மானிட்டேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணீங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஏர்னிங் நல்லா வரணும்னா இந்த ஐடியாவை விட்டுறாதீங்க. பாருங்க, இது வந்து ஐடியா கிடையாது. கரெக்டாக ஒரு விஷயத்த பண்ணுறப்ப கரெக்டாக பணம் சம்பாதிக்க முடியுன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ வருதுன்றது நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெமோ அக்கௌண்ட்டு பார்ப்போம். இதை நான் புதுசாக ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நீங்களும் புதுசாக ஓப்பன் பண்ணி தான் அதுமாதிரி ட்ரை பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், இதில் ஃபாலோவர்ஸ் வந்து அதாவது ஃபாலோவிங் வந்து 40, எனக்கு நான் ஃபாலோவர்ஸ் வந்து 17 தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று காட்டுறேன். இப்போ மானிட்டேஷன் எடுத்துங்க. இப்போ கண்டென்ட் மானிட்டேஷனு நம்ம உள்ளே போனால் பாருங்கள், இதுமாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். இது ஏன் வருதுன்னா, நீங்கள் வந்து இன்னும் ஒரிஜினலாக வீடியோ போடல, அதனால தான். சரி, ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு மற்றதெல்லாம் சினிமா அதேமாதிரிலாம் போட்டுருப்பீங்க. அதனால் வந்து உங்களுக்கு அதுமாதிரி மானிட்டேஷன் வராது. ஃபஸ்ட்டு வந்து ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட் போடணும். இல்லைனா வேறு எதுனா ஒரு டாபிக் எடுத்து ஒரு கண்டென்ட் எடுத்து அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அதை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ப்ளே பண்ணி கூட நீங்கள் அது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட உங்களுடைய பேஸ் காட்டி ஒரு வீடியோவை போடலாம். இல்லைனா முகம் கட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் இப்போ நான் பேசுகிற மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட் மாதிரி வந்துடும். அதை வந்து நல்லா யோசனை பண்ணுங்கள். நல்லா ரொம்ப வைரலாகிற வீடியோலாம் எடுத்து போடாதீங்க, அப்புறம் மானிட்டேஷன் ஆகாது. சரிங்களா? நான் இப்போ எங்கள் வீடியோலாம் போட்டிருக்கேன். அல்லது ஏஐ வீடியோ தான் போட்டிருக்காது. நான் சும்மா டம்மி சேனல் மட்டும் தான் வச்சுருக்கேன். இதை இப்போ நான் வந்து என் சேனல் என்னுடைய முக்கியமான சேனல் காமிக்கிறேன், ஏர்ன் பண்ணுற சேனல். அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய நைட் மோட் ஜெய், அதாவது என்னோட யூடியூப் சேனல் மாதிரி வந்து இது ஒரு சேனலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.6K இருக்காங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணது ஒரு 104 தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேட் சேனலாக மாற்றி, இது வந்து ஒரு கிரேட்டிங் அதான் அக்கௌண்ட்டாக மாற்றி தான் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நீங்கள் கண்டென்ட் போடுறீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் போடுற மாதிரி வேறு ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டாலும் அது ஒரிஜினல் கண்டென்ட்டாக மாற்றி போடுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எடுத்து இதில் எடுத்து இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்படின்னா வராது. இதில் இருக்க ஏஐக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு மானிட்டேஷன் கண்டிப்பாக ஆகாது. வேஸ்ட்டு தான். நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் டைம் தான் வேஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னோடய ஏர்னிங்கை பார்த்துருவோம். இதில் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்னிங் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் இதில் வந்து ஒரு 2 தான் சென்ட் தான் ஏறி இருக்குது. இது வந்து பாருங்கள் என்னோடய இது இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சம்பாதிச்சது இது. ஓகேங்களா? $11.57. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 1200 கிட்ட வரும். ஏன்னா ஒரு டாலர் வந்து பார்த்திங்கன்னா $94 வருது. அது $94 சில்லற வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 25 வந்துச்சுன்னா, கீழே பாருங்கள் 25 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். இது வந்து ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி ஆட் பண்ண தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டாவது பார்ப்போம், கண்டென்ட்டுக்கு எப்படா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து ஆல் கொடுத்துருவோம், ஃபில்ட்ரு பண்ணுவோம். ஓகேங்களா? பாருங்கள், இது இன்றைக்கி போட்ட வீடியோ தான். காலைல 6:57. நீங்களும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் அதுமாதிரி மார்னிங் டைமில் அப்லோட் பண்ணுங்கள். வியூஸ் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன காசு காலைல கொடுத்துக்கிறோன்னா இன்னும் ஏறல, இந்த மாதிரி தான் ஏறும் அது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்துட்டு பாருங்கள், இது வியூஸ் வந்து ஒரு 2000 தான் போயிருக்கு. இது வந்து இன்னும் ஏறல. இதெல்லாம் இப்போ தான் நேற்று தான் அப்லோட் பண்ணது. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா ஃபோட்டோஸு. என்னுடைய வேறு ஒரு யூடியூப் சேனல் சேல்ஸுக்கு இருக்குது, அது போட்டிருக்கேன். சும்மா போஸ்ட்டு தான். இப்போ இந்த அஜித் குமார் தயாராக பாருங்கள் 3 சென்ட் இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக போச்சுல வியூஸ் 48,000, அது பார்ப்போம். இது வந்து பாருங்கள் 31 சென்ட்னா ஒரு மினிமம் 25 ருபீஸ் கிட்ட வரும். இதில் வந்து பாருங்கள் வியூஸ் இவ்வளோ போயிருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் காசு. இன்னும் வியூஸ் இது அதிகமாக போகும், காசு இதில் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஒரு 25 ரூபா ஒரு வீடியோக்கு அப்படின்னு கணக்கு பண்ணுங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வியூஸ் நிறையா போச்சுன்னா, இப்போ பாருங்கள் 10,000 வியூஸ் பாருங்கள் 2 சென்ட்டு. இன்னொரு 10,000 வியூஸு, இதில் 2 சென்ட்டு. அது வந்து நீங்கள் டைமிங் வீடியோ தான். ஆக்சுவலாக நீங்கள் 1 நிமிஷம் போட்டிங்கன்னா ஒரு காசு வரும், 2 நிமிஷம் வீடியோக்கு ஒரு மாதிரியாக காசு வரும், 15 செகண்ட் 20 செகண்டுக்குன்னா ஒரு மாதிரியான காசு வரும். இப்போ பாருங்கள் எத்தனை வியூஸ் போயிருக்கு பாருங்கள். இது பாருங்கள் 14, அதாவது 14 சென்ட்டு. சரிங்களா? இது ஒரு 10 ரூபா கிட்ட 12 ரூபா கிட்ட வரும். நீங்கள் அதேமாதிரி தான் வந்து ஆக்சுவலாக வீடியோ போடணும். நீங்கள் நிறைய வீடியோ வந்து வியூஸ் போக போக உங்களுக்கு காசு வரும். ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும், போக போக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எனக்கு பாருங்கள் $11 கிட்ட வந்திருக்கு. நான் இன்னும் வீடியோ வந்து கம்மியாக தான் போடுறேன், அதனால் எனக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆழ்த்துக்கிறோமே வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வழி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அதனால் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது ஒரு விஷயம், யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எதில் காசு அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா,
என்னை பொறுத்த வரைக்குமே யூடியூப்பில் தான் அதிகமாக வரும், ஃபேஸ்புக்கில் கம்மியாக தான் வரும். அதனால் வந்து ஃபேஸ்புக்கில் வேஸ்ட் நினைக்காதீங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கொண்டு வந்து அதே வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்கள். அதனால் மானிட்டேஷன் கட் ஆகாது. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன்லேயே பார்ப்போம். உங்களுக்கு வந்து இதேமாதிரி வந்து ரெண்டாவது வந்து பாருங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும். நான் திருப்பி இன்னொரு இது சொல்கிறேன். இயர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா $11 எக்ஸ்ட்ரா போனஸ் இது வரைக்கும் பாருங்கள். இந்த $10 நீங்கள் வேணும்னா ஒரு 2 போஸ்ட்டு போடணும், சரிங்களா? 2 போஸ்ட்டு கிரியேட் பண்ணி போடணும். அதை ரீல்ஸு அதேமாதிரி போட்டுடலாம். மோஸ்ட்டு ரீல்ஸ் இருக்கணும், 10 செகண்டுக்கு மேலே இருக்கணும் குவாலிட்டியாக. அதேமாதிரி வந்து நீங்கள் போட்டு ஒரு 50,000 வியூஸ் வந்துச்சுனாலே உங்களுக்கு $10 கொடுத்துருவாங்க. இன்னும் நான் இதில் வந்து நான் கொடுக்கல. ஒரு 5 நாளுக்குள்ளே அது நடக்கணும், சரிங்களா? 5 நாளுக்குள்ளே 50,000 வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வர $10 வந்து உங்கள் வேலில் வந்து ஆட் ஆகிடும் வாலெட்டில், சரிங்களா? $25 ஆனோன்னா நேராக நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நேராக அக்கௌண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து earning, அதாவது $1 போனஸ், சரிங்களா? 6 போஸ்ட் ஓகேவா ஷேர் பண்ணணும் குரூப்புக்கு. அதான் அட்மின்ஸு அதுமாரி வந்து குரூப்பை வந்து ஷேர் பண்ணணும். அதுவும் வந்து உங்களுக்கு $1 வந்து ஆட் ஆயிரும். பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க போனஸ்ஸு. நம்ம எந்த பிளான் பண்ணணுமோ இது வந்து டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மே 14, மே 30, இதுமாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுங்க. உங்களோட கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். நான் முதல்ல சொன்ன ஐடியா தான். வேறு ஒரு கண்டென்ட்டை கூட எடுங்க, அதாவது இன்ஸ்டாலேருந்து எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுங்க. அதை எடுத்து எடிட் பண்ணி உங்கள் முகம் காட்டியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தோ ஒரு வீடியோ பார்த்து அந்த வீடியோ எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்து அதேமாதிரி நீங்கள் பேசி போடுங்க. இல்லைனா முகம் காட்டி கூட பேசி போடுங்க. ஓன் கண்டென்ட்டை மாற்றி போடுங்க. மாற்றணும்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது. அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும், சரிங்களா? ஃபேஸ்புக்கோட வந்து இதான். யூடியூப்போட கம்மியாக தான் வரும். ஆனால் நீங்கள் ரெகுலராக வீடியோ போகிறப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு இன்கம் எடுக்க முடியும், இதில் ஒரு இன்கம் எடுக்க முடியும், சரிங்களா? ஏன்னா அதே போகிற வீடியோ தான் இதுலேயும் போடுறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பே அவுட் ஆகும். இன்னும் பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து ஆக்டிவில் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் வேறு யாராச்சும் பார்த்து போட்டவங்க தான் உண்டு, ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், இதுவும் வந்து எனக்கு இப்போ தான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்லாம் போய்ட்டு என்னென்ன பொருள் விற்கிறாங்க, மைட்ரா அதுமாரிலாம் வந்து என்ன விற்கிறாங்களோ என் வீடியோ கீழே வந்து ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துக்க முடியும். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டுமே லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து மானிட்டேஷன் ஆனால் மட்டும் தான் ஆகும். இதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பொருள் வேணும்னா இந்த பொருள் நான் இது டிஷர்ட் போட்டிருக்கு, ஜீன்ஸ் போட்டிருக்க மாதிரி கிரேட் போஸ்ட்னா என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப கீழே அதில் ஒரு கீழே காட்டும். அப்போ காட்டுறப்ப இது வேணும்னா இந்த விருப்பத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஷோ ஆகும். அதை பை பண்ணி யாராவது வாங்குறாங்களா கமிஷன் வந்து நமக்கு போகும். இப்போ இந்த ஷூ இருக்குது. இந்த ஷூ வந்து கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 15%, 8,500 அப்படின்னா உங்களுக்கு 15% நீங்களே கனெக்ட் பண்ணிப்பாருங்க. இதுவும் உங்கள் வாலெட்டில் வந்து விழுந்துடும் $1, சரிங்களா? இதே மாதிரி தாங்க ஏர்ன் பண்ண முடியும் ஃபேஸ்புக்கில். எல்லாமே 15%. இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா அதெல்லாம் போடாதீங்க. வந்து உங்களுக்கு கமிஷன் இல்லைன்னு தான் போட்டுருக்காங்க ஃப்ளிப்கார்ட். அதனால் உங்களுக்கு என்ன கமிஷன் இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஈஸியான வழி, உங்களோட ஓன் கண்டென்ட் போட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி நல்ல ஒரு நேம் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஆரம்பத்துலேயே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஹேஷ்டேக்லாம் கரெக்டாக வச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இன்ஸ்டாவை பார்ப்போம் வாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டு 7,529 தான் இருக்குது. ஃபாலோவர்ஸ் கம்மி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க 10,000 மேலே இருந்தால் தான் மானிட்டேஷன் கிடைக்கும், கிரேட் மார்க்கெட் ப்ளேஸ் கிடைக்கும் அப்படின்வாங்க, கிரேட்டர் மார்க்கெட்ஸ்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கெல்லாம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, அந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பிராண்ட் கண்டென்ட் போகிறேன். எலிஜிபிள் இருக்குது நான் டச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 3 மெயின் ஆக்டிவேட்டில் இருக்கும். பிராண்ட் கண்டென்ட்டு, அப்புறம் வந்து கிரேட்டர் மார்க்கெட் ப்ளேஸு, கிஃப்ட். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிராண்ட் கண்டென்ட் ஓப்பன் ஆச்சு, ரெண்டாவது வந்து கிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து கிரேட்டர் மார்க்கெட் ப்ளேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? வீடியோவில் போட்டால் காசு வராது அப்படின்னா வீடியோலாம் போட்டால் இன்ஸ்டாவில் ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அது வந்து நீங்கள் அதை எதிர்பார்த்தலாம் வீடியோ போடுற மாதிரி இருந்ததுன்னா வேஸ்ட்டு தான். இது ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஆடு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படி வச்சு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஏர்ன் பண்ணலாம். 60,000 1 லட்சம் கூட ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் போட்டு நல்ல ஒரு பெரிய கிரியேட்டர் ஆகிட்டிங்கன்னா சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் மாதத்துக்கு. பாருங்கள், டிஸ்கவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்குங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டோரி பார்த்தா எனக்கு ₹1000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் இது மாதிரி தான், சரிங்களா? கிரேட்டர் மார்க்கெட் ப்ளேஸ் நம்ம அது ஆக்டிவேஷன் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் அது ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா நமக்கு இதே மாதிரி வரும். இன்ட்ரெஸ்ட் கொடுத்தலாம் நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணால் என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் எதில் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாலே பண்ணுவாங்க, சரிங்களா? அது பண்ணுறப்ப இது பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் மெயில் கூட வரும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு போஸ்ட்டு ஒரு ஸ்டோரி தான் நான் போட போகிறேன், சரிங்களா? போட்டிங்கன்னா எனக்கு ₹1000 வந்து ஏர்னிங். இப்படி தான் இன்ஸ்டாவில் சம்பாதிக்கணும். ஈஸியாக சொல்லிட்டேன்னா இப்போ எனக்கு எத்தனை பேர் கொடுத்துறாங்கன்னா அந்த மேனேஜ் ப்ராஜெக்ட் போய் பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு பாருங்க ஃப்ளிங்ஸ். இதை வந்து ஒரு மதர் போர்டு அது மாதிரி ஒரு கம்பெனி இது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10-10 ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ பாருங்க இது $900. அது ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டோரி அவன் $1000 கொடுக்குறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா $900 கொடுக்குறான். அது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்லா பார்த்துக்கு கீழே வந்து இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு போங்க. தேவையில்லாமல் ஒரு இது கொடுக்குறாங்கன்ட்டு போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களோட ஐடி லாக் இதுவாகிறதுக்கு கூட ஹேக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணுங்கள் இதேமாதிரி. இதை பாருங்கள் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரியலாக தான் இருக்குது. ஃபாலோவர்ஸ் பாருங்கள் 3000 கிட்ட இருக்குது. அவங்களுக்கும் 3000 மேலே தாண்டி தான் இருக்குது. வந்து ஓகே இது போர்டு கம்பெனி இந்தமாரி பேட்ரி மதர் போர்டு அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரிஜினல் தான். சரிங்களா, செம்மையாக இருக்குது. அதுமாதிரி நீங்கள் டீட்டெயிலாக விசாரணை பண்ணுங்கள், இல்லைனா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரிஜினலாக இருந்தால் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணீங்க. அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து படித்து பாருங்க. அப்புறம் வந்து பிராண்ட் பே டைரெக்ட்லி, அதாவது உங்களுக்கு ஜிபே ஸ்கேன் மாதிரி அந்த காசு வந்து உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க. சரிங்களா, நான் இது எல்லாமே வந்து நான் கொடுத்து தான் இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஒரு 2 days 3 days வந்துடும். எல்லாமே இப்போ தான் ஒரு 2 days தான் எனக்கு வந்துட்டுருக்கு. அது ஒரு கொஞ்சம் நாளில் வந்து எனக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது ஒரு வீடியோவை கூட உங்களுக்கு போடுறேன். இப்போ எனக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. நான் இதை 3 போட்டேன்னா எனக்கு 2000 கிட்ட வந்துடும். சரிங்களா, இதான் இப்படி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இது வந்து எப்பவுமே அடியில் இருக்கு பாருங்கள், பெய்ட் பார்ட்னர்ஷிப் லேப். இது வந்து நீங்கள் மாண்டேஷன் ஆகி உங்களுக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மேனுவல்லே வைங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி அதை ஆஃப் பண்ணுறாதீங்க. சரிங்களா, உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். இதில் இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு நீங்கள் மாண்டேஷன் ஆனவொன்னே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்போ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக நான் புரிகிற மாதிரி அதுக்கான ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். அப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, எனக்கு எல்லாமே இது உடனே வரல நண்பர்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வீடியோ போட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட்டு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், எல்லாமே நான் முகம் கட்டி தான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே. இல்லைனா கொஞ்சம் பேசி போட்டிருப்பேன், ஒரு காமெடி பண்ணியிருப்பேன். காமெடியாக ஒரு வீடியோ இருக்கும், அதை பேசி போடுவேன். இந்தமாரி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, அதேமாதிரி வந்து இதை பாருங்கள், இன்னொரு வீடியோ வந்து பேசுவேன், என் முகம் இருக்காது. இந்த வீடியோக்கு அப்புறம் என் முகம் வரும், இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். இந்தமாதிரி போடுவேன். அதேமாதிரி போடுங்க, ஈஸியாக எர்ன் பண்ணலாம். கொடுக்குற வாய்ப்பு வந்து இது பண்ணாதீங்க. செஞ்சு ஒரு மாதம் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபாச்சு உங்களுக்கு பாக்கெட் மணி மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா, டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.